மனம் திரும்புதல். அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதுமன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதினாலே தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளுவார்கள். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களுடைய பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்படச் செய்து அவர்களுடைய முன்னோர்களோட நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். கர்த்தர் தமக்கும் இஸ்ரவேல் சந்ததியாருக்கும் நடுவே இருக்கும்படி மோசேயை கொண்டு சீனாய் மலையின் மேல் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து மனம் திரும்பும் போது கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை மறுபடியும் ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு விலகி போனாலும் அவர்கள் மறுபடியும் கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது கர்த்தர் அவர்களை தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்கிறார். இஸ்ரவேலுக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நம்பிக்கை உண்டு. கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதுமன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் விருத்த சேதனம் இல்லாத தங்களுடைய இருதயத்தை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் தங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட வேண்டும். அவர்கள் கர்த்தரிடத்தில் அறிக்கையிட வேண்டிய காரியங்களை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: தங்கள் அக்கிரமம், தங்கள் பிதாக்களின் அக்கிரமம், அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணியது, அவர்கள் கர்த்தருக்கு எதிர்த்து நடந்தது, அதனால் கர்த்தரும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்தது, அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டது, விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்த வேண்டியது, தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டியது. கர்த்தர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புகிற இஸ்ரவேல் புத்திரரிடத்திலிருந்து 3 காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவையாவன: அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிட வேண்டும், விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்த வேண்டும், தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி அக்கிரமத்தை நடப்பித்தார்கள். தங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்கள் மனம் வேதனைப்பட வேண்டும். அவர்கள் தங்கள் இருதயத்தில் வெட்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடந்தது அவர்களுடைய அக்கிரமமாய் இருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு எதிர்த்து நடந்தபடியினால் கர்த்தரும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்தார். கர்த்தர் அவர்களை
அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்தில் கொண்டு போய் விட்டார். இஸ்ரவேல் ஜனத்தாரின் இருதயம் விருத்த சேதனம் இல்லாததாய் இருக்கிறது. அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பும் போது அவர்களுடைய இருதயத்திலே மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கம் காணப்பட வேண்டும். அவர்கள் விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். மனம் திரும்பாத இருதயமும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்காத இருதயமும் தன்னை தாழ்த்தாத இருதயமும் விருத்த சேதனம் இல்லாத இருதயம் என்று அழைக்கப்படுகிறது. புறஜாதியாரின் இருதயம் கர்த்தருக்கு அந்நிய இருதயமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரின் இருதயமோ கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறது. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படி பயிற்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ரோமர் 2:28-29. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனமுள்ள யாவரையும், எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாபையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 9:25-26. பாவிகள் தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். விருத்த சேதனம் இல்லாத இருதயம் தாழ்த்தப்படும் போது கர்த்தருடைய மன்னிக்கும் கிருபை கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தருடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பும் பாவத்தில் இருந்து விடுதலையும் மெய்யான ஆறுதலும் கிடைக்கும். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்கள் தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படிய வேண்டும். தங்களுடைய அக்கிரமத்திற்கு கிடைத்த தண்டனையை அவர்கள் நியாயம் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். தாங்கள் பாவம் செய்திருந்த போதிலும் தாங்கள் அனுபவிக்கும் தண்டனைகளுக்கு விரோதமாக முறுமுறுக்க கூடாது. கர்த்தர் தங்களை அநியாயமாய் தண்டித்து விட்டார் என்று அவருக்கு விரோதமாக பேசக்கூடாது. கர்த்தரிடத்தில் ஒரு அநியாயமும் இல்லை. அவருடைய வார்த்தைகளும் செய்கைகளும் நீதியும் சத்தியமுமாய் இருக்கிறது. அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றும், தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதினாலே தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தங்களை தண்டிக்கும் போது அந்த தண்டனையானது தங்கள் அக்கிரமத்திற்கு கிடைத்த நியாயமான தண்டனை என்பதை இஸ்ரவேல் புத்திரர் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த வாக்கியத்தில் ஒத்துக்கொள்ளுதல் என்பதற்கான எபிரேய வார்த்தை ராட்சா என்பதாகும். இதற்கு சந்தோஷப்படுதல் என்னும் பொருளும் உள்ளது. இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு வந்த தண்டனையை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவன் தாம் நேசிக்கும் ஜனங்களை சிட்சிக்கிறார். தங்கள் பாவங்களுக்கு உண்மையாகவே மனம் திரும்புகிறவர்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தண்டனையை நீதியான தீர்ப்பு என்று அங்கீகரிப்பார்கள். அவர்கள் தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக தங்கள் மீது குற்றம் சொல்லுவார்கள். தங்களை நீதியாய் தண்டிக்கிற கர்த்தர் மீது குற்றம் சொல்ல மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களே உண்மையாய் மனம் திரும்புகிறவர்கள். பாவிகள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர்கள் மனம் திரும்பும் போது தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அவர்களுக்கு எவ்வாறு கிடைக்கிறது என்பது பற்றி இந்த வசன பகுதி விளக்குகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டார். அவரே அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதினாலே தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அவர்கள் கர்த்தருடைய நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்துமா கர்த்தருடைய கட்டளைகளை வெறுத்தபடியினால் தாங்கள் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளுவார்கள். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை
நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் கர்த்தர் அவர்களோட பண்ணின தம்முடைய உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் கர்த்தர் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டார். அவர் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேல் புத்திரர் சத்துருக்களின் தேசத்தில் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு செய்து கொண்ட தம்முடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறார். கர்த்தர் நினைவு கூறும் ஒரு சில காரியங்களை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: நான் அவர்களை கைவிட மாட்டேன், நான் அவர்களை வெறுக்க மாட்டேன், நான் அவர்களை நிர்மூலமாக்க மாட்டேன், நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்க மாட்டேன், அவர்களுடைய முன்னோர்களோட நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமானால் இஸ்ரவேல் புத்திரர்கள் தாங்கள் செய்த பாவங்களுக்காக மனம் திரும்பி தங்களுடைய பாவங்களை கர்த்தரிடம் அறிக்கையிட வேண்டும். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை முன்னறிந்திருக்கிறார். அவர்களை கைவிட்டு நிர்மூலம் பண்ண மாட்டார். அவர்களை மனந்திருந்த வைத்து அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்க வைத்து அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை பெரிய ஜாதியாக்குவார். தேவன் தம்முடைய உடன்படிக்கையை முறித்து போடவில்லை. இஸ்ரவேல் புத்திரர்களே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் உடன்படிக்கையை முறித்து போட்டார்கள். ஆகையினால் அவர்கள் மனந்திருந்தும் வரையிலும் தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்ற மாட்டார். தேவன் மனுஷர் நிமித்தமாகவே பல காரியங்களை செய்கிறார். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் மன தளர்ச்சி அடையாமல் நம்பிக்கையோட சென்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய உடன்படிக்கை உண்டானபடியினால் தேவன் மோசேயின் உடன்படிக்கையை நினைவு கூற மாட்டார். லேவியராகமம் 26:42 முதல் 45 வரை உள்ள வசனங்களில் தேவன் ஆபிரகாமின் உடன்படிக்கையை நினைவு கூறுவதாக சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அன்பும் கரிசனையும் உள்ளவர். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அவரை விட்டு விலகி போனாலும் கர்த்தரோ தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மறுபடியுமாய் தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை பண்ண வேண்டும். அவர்கள் விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற தண்டனைகளை தங்கள் அக்கிரமத்திற்கு கிடைத்த நியாயமான தண்டனை என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் யாக்கோபோடே பண்ணின தம்முடைய உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின தம்முடைய உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின தம்முடைய உடன்படிக்கையையும் நினைப்பார். கர்த்தர் கானான் தேசத்தையும் நினைப்பார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய தேவனாய் இருக்கும்படிக்கு அவர் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்தில் இருந்து அவர்களை புறப்படச் செய்து அவர்களுடைய முன்னோர்களோட தாம் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவார். நான் கர்த்தர் என்று சொல் என்று கர்த்தர் மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது கர்த்தர் ஒரு சில காரியங்களை நினைவு கூறுவதாக சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையை நினைப்பேன், நான் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையை நினைப்பேன், நான் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையை நினைப்பேன், நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நினைப்பேன். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய மூவரும் சேர்த்து கூறப்பட்டிருக்கும் 40 இடங்களில் இந்த இடத்தில் மட்டுமே யாக்கோபின் பெயர் ஆபிரகாம், ஈசாக்கு ஆகியோரின் பெயர்களுக்கு முன்பாக வருகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தையும் நினைப்பார். கர்த்தர் முற்பிதாக்களை பற்றி நினைக்கும் போது வாக்குத்தத்த தேசத்தை பற்றியும் நினைப்பார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோட பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றி இந்த வசன பகுதியில் 3 முறை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை மறக்காமல் நினைவு கூறுகிறார் என்பதற்கு இது அடையாளம். கர்த்தர் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூறுவது போல நாமும் அவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூற வேண்டும். கர்த்தர் உண்மை உள்ளவராக இருப்பது போல
நாமும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நடக்கிறவர்கள் பாவத்தின் பாதையிலே நடக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கும் தண்டனைகளுக்கும் பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நடக்கிறவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி தங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் தம்முடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பாவத்தின் பாதையில் நடக்கிறவர்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் பாதையில் நடந்தாலும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பும் போது அவர்கள் கர்த்தருடைய விசேஷித்த கிருபையின் பாதையிலும் இரக்கத்தின் பாதையிலும் நடக்கிறார்கள். நாம் கர்த்தருடைய கிருபையின் பாதையில் நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் நினைவு கூறாமல் தம்முடைய கிருபையுள்ள உடன்படிக்கையையும் ரட்சிக்கும் உடன்படிக்கையையும் நினைவு கூறுகிறார். கர்த்தர் தமக்கும் இஸ்ரவேல் சந்ததியாருக்கும் நடுவே இருக்கும்படி மோசேயை கொண்டு சீனாய் மலையின் மேல் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. மோசேக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் கொடுத்தவர் தேவனே. இதுவே மோசேயின் உடன்படிக்கை ஆயிற்று. இந்த பகுதியுடன் லேவியராகமம் 25:1 ஆகிய வசனத்தில் ஆரம்பமான விசேஷித்த பகுதி முடிவு பெறுகிறது.